லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும். ஏன்னா ஃபைவ்ல தானே இருக்கும், வந்துரும். ஆனா லக்னோ கூட்டு வரும். போன மேட்ச் பார்த்தோம், லக்னோல அவங்களோட ஹோம் டீம்ல வந்து அடிச்சிட்டாங்க. சோ சென்னையில நடக்குது மேட்ச், அவங்க கூட திருப்பி எப்படி இருக்க போகுது? லக்னோல தோத்துட்டோம், ஆனா எம்எஸ்டியோட 360 பாத்துட்டோம். 360 டிகிரி அந்த வயசுல அவர் அந்த திருப்பி வச்சு அடிக்கிறாரு பாருங்க. அதுக்காக தானே அது டிவில உட்காந்து பாத்தாங்க, வைபா இருந்தது, சரியா இருந்தது. அந்த 360 நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல சத்தியமா. 6 அடிப்பாரு தெரியும், ஆனா 360 சுத்தி பார்த்து அடிச்சாரு பாருங்க, அது மாசா இருந்தது. கன்ஃபார்மா நீங்க ஜெயிக்கிறோங்க, ஹோம்ல தான் தோக்க மாட்டோம், நம்ம ஜெயிக்கிறோம், ஷூரா ஜெயிக்கிறோம். சோ ப்ரீவியஸ் மேட்ச் பார்த்தோம், சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி. சோ ஒரு விக்கெட்டான சூழ்நிலை போய் தான் தோத்தோம். சோ இந்த மேட்ச் எப்படி போகுது? கண்டிப்பா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கு, கண்டிப்பா ஜெயிக்கும் தான் நம்புறோம். நீங்க சொல்லுங்க. ஐ மீன் நான் தோனி பாக்குறதுக்காக வந்திருக்கேன். இட் இஸ் மை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். ஸோ ஐ எம் ஈக்குவலி எக்ஸைட்டட். எதனால இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? இல்ல நம்ம தளபதியை சந்திச்சிட்டோம், அடுத்தது தலையை சந்திக்கணும், அதுக்காக வந்தோம் கண்டிப்பா. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சு வந்தோம். சோ இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா? எல்எஸ்ஜி vs யாரு ஜெயிச்சாலும் நம்ம ரசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். கண்டிப்பா கேஎல் ராகுல் ஜெயிச்சாலும் T20 வேர்ல்டு கப் கண்டிப்பா வேணும். தலை ஜெயிச்சாலும் நாங்க தலை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாட்டியும் நாங்க பாக்குறது ரசிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். கண்டிப்பா வருவோம், என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். என்னதான் மேட்சுக்கு மேட்ச் இருந்தாலும் தோல்வின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்குல்ல, சோ அதை எப்படி பாக்குறீங்க? தோல்வி இங்க பாருங்க, இப்ப அதே தோட்டத்தி மூலம் மறுபடியும் ஹோம்ல நம்மளுக்கு நடக்க போகுது. அடுத்து எஸ்ஆர்எச் தான் வச்சு கிழிச்சு அமுச்சு விட்டுருவோம். எஸ்ஆர்எச் பேட் கமிஷன் எதுவும் பண்ண முடியாது. ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் தூக்கிட்டு போயிட்டாரு, ஐபிஎல்லாம் தோனி கிட்ட தூக்கிட்டு போக முடியாதுங்க. அது விராட் ராகுல் இருந்தாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க தோனி இவரை மீறிலாம் அவரால் எதுவும் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் மேட்சே பார்த்தோம், கேஎல் ராகுல் கிளின்டன் டிக்கே முடிச்சிட்டு போனாங்க மேட்ச. இந்த மேட்ச் என்ன பண்ண போறாங்க? இந்த மேட்ச் பத்திரான எல்லாம் வருவாங்க, கேங் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கலாம். தேஷ்பாண்டே சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு உள்ள கண்ட்ரி. அதெல்லாம் இல்ல, சத்தியமா சொல்றேன், இந்த மேட்ச் மாசா இருக்கும். மேட்ச் முடிச்சு வேணா வாங்க, நான் எல்லாமே சொல்றேன் டீடைலா. ஆனா உள்ள போட்டுட்டு இருக்கீங்க, என்ன காரணம் தெரியுமா? ஜெயிச்சவனே தூக்கி காட்டும், லக்னோக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இல்ல நினைச்சிடாதீங்க. பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. பவுலிங்ல ஏதாவது கம்மியா இருந்தாலும் நம்மளதுல கொஞ்சம் பவுலிங் சொதப்பிட்டா இருக்காங்க. என்ன பண்ண, பிராவோ கொஞ்சம் நல்ல ட்ரைனிங் கொடுத்தா நல்லா இருக்கும். நம்மள எவனும் அசிக்க முடியாது. நம்ம கடைசியா ஒரு 6-10 ஒரு மனசு ஆறுதலா இருக்கு. பட் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் சொல்லிட்டு பார்த்தா கம்மியாகுதுல. அதனால நம்ம டாப் 5 தான் இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஓகே, அப்ப லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும். ஏன்னா ஃபைவ்ல தானே இருக்கும், வந்துரும். ஆனா லக்னோ கூட்டு வரும். சோ அப்ப இனி யார் ஜெயிப்பா கடைசியா? வெயிட் அண்ட் வாட்ச். எவ்வளவு அடிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ரன் சொல்லுங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அவங்க கிட்ட இருந்து? சென்னை பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா 200 பிளஸ் இருக்கும். ஓகே, எல்எஸ்ஜினா ஒரு 180 பிளஸ் இருக்கும். சேம் ஆக்சுவலி வந்து நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தோனி பார்க்கணும், அவ்வளவுதான். நீங்க வந்திருக்கே தோனி எக்ஸ்பெக்ட் பார்த்தே தெரியுது உங்களுக்கு. கண்டிப்பா தோனி விளையாடணும். நாங்க பெங்களூரு ஈசாலா கப் நம்ம இருக்கிறது மட்டும்தான் பெங்களூரு, சிஎஸ்கே தான் இருக்கிறது பெங்களூரு. அங்கிருந்து இன்னைக்கு மேட்ச் பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்கோம். நீங்க வந்திருக்கிறது தலைக்காக மட்டும்தான். நான் இது வரைக்கும் தலையை நேர்ல பாக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் தலை இன்னைக்கு பேட்டிங் இறங்குவாரா இறங்க மாட்டாராங்க கேள்வியே இன்னைக்கு. அது மட்டும் தான், தலை இறங்கினா மேட்ச் நம்ம மாசா போவோம். அதுதான் எல்எஸ்சி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் சென்னையில நடக்குது. சோ யார் ஜெயிக்க போறா? சிஎஸ்கே தான் ப்ரோ. போன மேட்சே பார்த்தோம், அவங்க ஜெயிச்சிட்டாங்களே. இந்த மேட்ச் சேப்பாக்கு நடக்குது, நீங்க பாருங்க ப்ரோ. சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தோக்கவே இல்லை, எப்படி தோக்கும்? என்னதான் இருந்தாலும் சப்போர்ட் இருக்கு. ஓகே, தோனி எத்து இருக்கு, அப்புறம் எப்படி? என்னதான் இருந்தாலும் அவங்களோட பேட்டிங் லைனப் நல்லா இருக்குல்ல. எவ்வளவு ரன் அடிச்சாலும் அவங்களே அடிச்சிருவாங்க. என்ன ப்ரோ, எல்லாம் ஹிட்டர்ஸ் தான் ஒருத்தர், அதுவும் எல்லாம் ஃபாரினர்ஸ் நம்பி இருக்க டீம். பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் நம்மளதுல கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்க. இரானா முஸ்தபிசர்லாம் இருக்காங்க, என்ன பண்றீங்க நீங்க? அப்ப யார் ஜெயிப்பா? சிஎஸ்கே தான். ஆனா அவங்களும் பாவங்க, ரொம்ப நல்லதா அடிக்கிறாங்க பாவம். நம்ம என்ன பண்ண முடியும், பாவம் விராட் கோலி பாவம் அழுவியா தான் இருக்கு எனக்கும். பட் இருந்தாலும் நம்ம சென்னையில அவங்க ஆடுறாங்க, சென்னையில சப்போர்ட் பண்ண முடியும் கண்டிப்பா. ஆனா எல்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நல்லா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 3-4 வரைக்கும் நல்லா தான் இருக்கு. சோ எப்படி இருக்கும்? கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் மேபி. எஸ், என்னதான் ஓன் கிரவுண்ட் பிளஸ் இருந்தாலுமே அவங்களுதுலயும் நல்ல ஒரு பேட்டிங் நல்ல ஒரு பவுலிங் தான் இருக்கு. கண்டிப்பா சோ டஃபா தான் இருக்கும். சோ ஃபைனல் ஒரு மேட்ச் போகும், அது வேணா கன்ஃபார்ம். சோ கடைசி கேள்வி, யார் ஜெயிப்பா? சிஎஸ்கே. அவங்க ஓன் கிரவுண்ட்ல நடந்துச்சு. சோ இப்போ நம்ம ஓன் கிரவுண்ட்ல நடக்குது.
சரி, என்ன மாற்றங்கள் இருக்கும்? இல்ல கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸ்கோர் அதிகமா ஒரு 160 170 தான் போகும், அதுக்கு மேல போகாது. பாப்போம், கண்டிப்பா பாப்போம். சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த பேனரே ஹைலைட்டா தெரியும் நினைக்கிறேன். கிரவுண்ட்ல பாக்கும்போது தெரியுது, டிவில போட்டு கப்பான்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணிருக்கோம். ஏன்னா இவன் கிரிக்கெட்டுக்குன்னா தலை அவர் தான், தமிழ்நாட்டுக்கு தளபதி அவர் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. 2026 95% ஓட்டு ஃபோல்ட் ஆகும். அதுதான் கண்டிப்பா நடக்கும். நீங்க தான் பார்க்க தான் போறீங்க. தளபதியை பாக்குறத விட தலையை பாக்குறது ஸ்பெஷல் தான். சாட்டிஸ்பாக்சனான ஆன்சர் நான் இதானா. சோ சிஎஸ்கே ஜெயிக்கும் இன்னைக்கு. கண்டிப்பா எல்லாம் தலைக்காக தான். கண்டிப்பா